ராமேஸ்வரம் மீனவன் கடலுக்கு போனாலும் சரி போகவிட்டாலும் சரி 4 செவத்துக்களாக தான் வந்து அவங்க லைஃபை ஓட்டுவாங்க. நான் ராமேஸ்வரம் மீனவனுடைய வந்து பொழுதுபோக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்களுடைய குணவாகும் ஒரு சில பேருக்கு தெரியும். அவங்கள்ட்ட பிடிக்காத குணத்தை தான் இப்போ உங்கள்ட்ட சொல்லவே ஒரு சில நேரம் அடி வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட அந்த கோவம் இருக்கிறாள்கிட்ட தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குணம் ராமேஸ்வரம் மீனவன்ட்ட இருக்கு. சொந்தங்களே எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பதிவு பார்க்க போறோம்னா, நம்ம ராமேஸ்வரம் மீனவன் கடலுக்கு போகாத நேரங்கள்ல அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்னன்னு தான் பார்க்க போறோம். அவங்களுக்கு அது பொழுதுபோக்கா இருக்கலாம். அவங்க பொழுதுபோக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும். அப்படி அவங்க பொழுதுபோக்கு நம்ம வீட்டுக்கு என்ன பயனுள்ளதுன்னு தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களே, நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து 6.5 வருஷம் ஆகுதுங்க. 6.5 வருஷத்துல 2 வருஷத்துலேயே கம்பு காலெல்லாம் இத்து தகரம் உள்ள ஆரம்பிச்சிருச்சுங்க. வீட்டில் இருந்த கம்பு கால் எடுத்து தகரத்தை இன்னமும் நிப்பாட்டி பிடிச்சிருக்காங்க. வேற ஒருத்தவங்க வேற வேலையை அடைச்சிருப்பாங்க. அவங்கள கண்டு அவங்க சொந்த முயற்சியில் இன்னமும் தகரம் நிற்கிதுங்க. வாங்க அடுத்தது வீட்டுக்கு என்ன பயனுள்ளது பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த பந்தலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வெயில் வெக்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியலன்னா சமீபத்தில் ராமேஸ்வரம் மீனவன் இந்த ஒரு பந்தலே போட்டு கொடுத்தாங்க. புதுசாக ஒரு பந்தல் போடணும்னா 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் செலவாகுங்க. ஏன்னா கம்புகால் வாங்கணும், புதுசாக கிடில் கட்டை வாங்கணும், ஒரு பந்தல் ரெடி பண்ண 2000 ரூபாய் செலவாகுங்க. நம்ம வெறும் 500 ரூபாய் செலவுல தான் நாங்கள் ஒரு பந்தலே போட்டு முடிச்சிருக்கோம். ஏன்னா அந்த பந்தல் வந்து எந்த பொறுப்புல நிற்கிதுன்னா, நம்ம பழைய கூரை வீடு பிரிச்சதுல 3 சட்டத்தையும் அவங்க அக்கா வீட்டில் போய் கயர் வாங்கிட்டு வந்து வெறும் கயராலே இந்த 3 சட்டத்தாலையும் தான் ஒரு பந்தலே ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க இந்த பந்தல் போட்டது. வீட்டுக்குள்ள வெக்கையும் குறைஞ்சிருக்கு. நைட்டுகளை வந்து படுத்துக்கிறோம். அக்கம் பக்கம் உள்ளவங்க இந்த பந்தல் போட்டது ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்றதுல ஒரு நன்மையா தாங்க எங்களுக்கு முடியுது. நல்லா இருக்குங்க இந்த பந்தல். இப்ப வாங்க அடுத்தது என்ன பண்ணி இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்ப இந்த கதவை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கதவு கூட இப்ப சமீபத்துல ராமேஸ்வரம் மீனவன் ரெடி பண்ணி கொடுத்ததுதான். நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து 6.5 வருஷம் ஆகுதுங்க. கூரை வீடு இருக்கும் போதும் சரி, கள்ளி வீடு இருக்கும் போதும் சரி, நம்மளுக்கு நிறைவேறாத ஆசைன்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு கதவே நம்ம போடணும் நினைச்சு போடவே முடியலங்க. அவங்க கடலுக்கு போயிட்டாலும் சரி, நாங்க 3 பேர் ஒத்தையில தான் தூங்குவோம். ஒரு நாள் எனக்கே ஒரு மாதிரியா தெரிஞ்சு, மச்சா ஒரு கதவு படுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். வீட்டுல உள்ள ஒரு அட்டைப்பட்டியை வச்சு மட்டையை வச்சு தாங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கதவே. இந்த கதவு உங்களுக்கு பார்க்க ஒரு சாதாரண அட்டைப்பட்டியா தெரியலாம். ஆனா ஸ்ட்ராங்கா நல்லா மட்டை வச்சு கட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே போனாலும் நம்ம உள்கொண்டி போட்டு தூங்குற அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தை பத்தி வீட்டுக்கு வரும்போது தொட்டி போடையே நம்மளுக்கு இடம் இல்லாம இருந்துச்சுங்க. இந்த ஓட்டைக்கு அந்த ஓட்டைக்கு ஒரு கம்பு வச்சு நம்மளுக்கு ஒரு தொட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சைடு வாசலுக்கு வந்து காக்கா பூனை இதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு செடியில உள்ள மாலை தூக்கி ஒரு தெர கணக்கா அடைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாங்க என்னது பயனுள்ளது வீட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த அடுப்படியை பார்த்தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த அடுப்படி கூட ராமேஸ்வரம் மீனவன் ரெடி பண்ணி கொடுத்த அடுப்படி தான். முடிஞ்ச உடனே விறகு அடுப்புல வச்சு நம்ம சமைச்சுக்கிட்டு இருந்தோம். வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அங்கனே இங்கனே தான் செஞ்சு போட்டு அப்பதான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் வந்து இடையில வந்து நம்ம தகரம் அடைச்சிருந்தோம். அவங்க போட்டு எடுக்கவும் தகரத்தை நம்மள்ட்ட கொடுத்துட்டு தகரத்தை வச்சு நம்ம வீட்டு கூரை வீட்டுல உள்ள சட்டத்தை வச்சு தாங்க இந்த அடுப்படியை ரெடி பண்ணியிருக்கு. இதுல தாங்க வீடியோவே நம்ம சமைச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட பாத்திர பழக தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னையெல்லாம் நம்ம பாத்திரங்களை கழுவி நம்ம கிணத்து மேலதான் வைப்போம். கிணத்து மேல வைக்கல ஒரு சில பாத்திரங்கள் கிணத்துக்குள்ள விழுந்துரும். அவங்க தான் இறங்கி எடுத்துருவாங்க. இப்ப நம்ம வீட்டுல பல கிடக்கக்கூடிய பழைய பலகைகள் எடுத்தா ஒரு பாத்திர பலகையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தகரத்துகளை வச்சு 1 பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதாங்க நம்ம 1 பாத்ரூம் போவோம். நம்ம டாய்லெட்லாம் போகணும்னா அவுட்டர்ல நம்ம காட்டு பகுதிகளுக்கு தான் போகணும். இவங்க அடுத்ததை பார்ப்போம். பாக்குறது வந்து குளிக்கிற தொட்டிங்க. ஆனா கலர் மீன் வாங்கி வளர்த்துக்கிட்டோங்க. நிஸ்மா பாப்பாவும் தியா பாப்பாவும் அக்கம் பக்கம் உள்ள பிள்ளைங்க வந்து கலர் மீன் வாங்கி வளர்க்குதுன்னு அடம் பிடிச்சி கேட்டனால அவங்க அப்பா வாங்கி கலர் மீன் கொடுத்துருக்காங்க. இந்த தொட்டில தாங்க போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த மோட்டர் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். அந்த மோட்டர் அவங்களே வாங்கிட்டு வந்து எந்த ஒரு எலக்ட்ரிஷனையும் கூப்பிடாம அவங்களே ஃபிட் பண்ணி இன்னும் வர தண்ணி வந்துகிட்டு இருக்குங்க. மோட்டர் மாட்டி நம்மளுக்கு 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷத்துக்கு ஏர் ஆகாம இன்னும் வர நல்லா தண்ணி வந்துகிட்டு இருக்குங்க. மோட்டர் வேலையை மட்டும் கிடையாதுங்க. கேஸ் அடுப்பு வேலை, மிக்ஸி வேலை, அவங்க பைக்கு வேலை எல்லாமே அவங்க சொந்த முயற்சியில தான் பார்ப்பாங்க. யாரோட தயவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னும் அக்கம் பக்கம் உள்ளவங்க கூட கேஸ் அடுப்பு வேலை, மிக்ஸி வேலை, மோட்டர் கூட மாட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு விருப்பப்பட்டு பண்றாங்களே, அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு விருப்பப்பட்டு மன நிறைவா பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குங்க. கடலுக்கும் போயிட்டு வீட்லயும் வந்து வேலை வெட்டி பார்க்காங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு பார்த்து கொடுக்கும்போது எனக்கு இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு ரொம்பவே ஒரு சந்தோஷப்படுவேன். மற்ற வீட்டுகள் எல்லாம் வந்து கடலுக்கு போயிட்டா வந்து கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. இல்லைன்னா வந்து நேரம் போலேன்னா சீட்டு கடைக்கு போவாங்க, டீ குடிக்க போவாங்க, 4 நண்பர்களோட சுத்துவாங்க. ஆனால் ராமேஸ்வரம் மீனவன் கடலுக்கு போனாலும் சரி போகவிட்டாலும் சரி 4 செவத்துக்களாக தான் வந்து அவங்க லைஃபை ஓட்டுவாங்க. நாங்களே வந்து எங்களுக்கே எரிச்சலா இருக்குதா வீட்டுக்குள்ள இருக்க முடியல, நீங்க வெளியே போவாங்கன்னு சொன்னா கூட போக மாட்டாங்க. எங்களோட தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே எங்களுக்கு ஒரு வேதனையா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். வந்து
சந்தோஷமா இருக்கும். இப்ப ராமேஸ்வரம் மீனவனுடைய வந்து பொழுதுபோக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவளுடைய குணவாகும் ஒரு சில பேருக்கு தெரியும். அவங்கள்ட்ட பிடிக்காத குணத்தை தான் இப்ப உங்கள்ட்ட சொல்ல போறேன். அவங்கள்ட்ட பிடிக்காத குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுண்டி விட்ட நேரத்துக்குள்ள ஒரு கோவம் வரும். கோவம் வந்தா வந்து எதிர உள்ள ஆளை அடிச்சா தான் அவங்க கை நிற்கும். நானுமே ஒரு சில நேரம் அடி வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட அடி வாங்கினாலும் என் குடும்பம் ஒற்றுமையா ஓடுறது காரணம் என்னன்னா வந்து கோவம் இருக்கிற ஆள்கிட்ட தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குணம் ராமேஸ்வரம் மீனவன்ட்ட இருக்கு. அதனாலதான் இதை கூட நாங்க உங்கள்ட்ட மறைக்கலாம். ஏன் உங்கள்ட்ட சொல்றோம்னா, எங்க குடும்ப சூழ்நிலையில ஒவ்வொரு வீடியோ பதிவில் நாங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த ஒரு வீடியோ பதிவோட நாங்க பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க.